ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாம் பட் வேர்ல்டு. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ஃபின்ச்சஸ் எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர்ஸ் எப்படி வந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிகினர்ஸாக வந்து வளர்க்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வந்து இது மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு என்ன ஃபுட் கொடுக்கணும், என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு கேஜ் சைஸ் செட்டப் வந்து இதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கு. இதில் ஃபின்ச்சஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக்ஸ் இருக்குது, இதுலேயே நிறைய மியூட்டேஷன்ஸும் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 3 வெரைட்டிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட மியூட்டேஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பேசிக் வெரைட்டிஸ்னு பார்த்திங்கன்னா 3 இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஜீப்ரா ஒன்று, ஃபான் ஒன்று, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்னோ ஒயிட்னு சொல்கிறது இருக்குது. இந்த 3 தான் வந்து பேசிக் வெரைட்டிஸ். இதில் வந்து ஜீப்ராங்கிறது தான் அதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆனதாக மீதி வெரைட்டிஸ் எல்லாமே. ஜீப்ரா தான் மெயின் மியூட்டேஷன்ஸு. அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெரைட்டி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது அதுதான் ஜீப்ரா ஃபின்ச்சஸ். இது மேல் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டார்க் ரெட்டில் வந்து பீக் இருக்கும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா வந்து லைட் ஆரஞ்சில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மார்க்கிங்ஸ் வந்துருக்கும், அது மேலுக்கு. இதுதான் இதோட வேரியேஷன்ஸ். அடுத்தது ஃபான் கலரில் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு மேல் அதேமாதிரி டார்க் ரெட்டில் இருக்கும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சில் இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் வந்து பிளாக் இருக்கும், மேலுக்கு வந்து இருக்கும். இதுதான் இதோட வேரியேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இதுதான் மோஸ்ட்லி ஜீப்ராக்கு இருக்க மாதிரியே தான் ஃபானுக்கும் இருக்கும். சேம் ரிசல்மெண்ட்ஸ், கலர்ஸ் மட்டும்தான் இந்த 2 வேரி ஆகும். அடுத்ததாக ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ஒயிட், ஸ்னோ ஒயிட்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மார்க்கிங்ஸ் இருக்காது, அந்த ஜீப்ராக்கு பார்த்த மாதிரி மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்காது, பியோர் ஒயிட்டில் தான் இருக்கும். இதில் ஒரே வேரியேஷன் நம்ம இதில் கண்டுபிடிக்க முடியும்னா, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலரில் பீக் இருக்கும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சில் இருக்கும். இதில் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் செமி அடல்ட் வரைக்கும் பார்க்குறது கஷ்டம்தான். ஆனால் வந்து இதுவும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு 6 months வரப்போ வந்து நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரே இதில் அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ண எடுக்கிற வெரைட்டி இந்த வெரைட்டியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கேஜ் சைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1.5 வந்து லென்த்தும், ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.25யும், பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இருந்ததுன்னா போதும். இதுவே இந்த ஸ்பேஸ் வந்து ஃபின்ச்சஸ்க்கு போதுமாக இருக்கும். நீ இதை அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் எல்லாம் இந்த சைஸில் நீட்டாக சூப்பராக வச்சு ஒரு பெட் வளர்த்துக்கலாம். அது வந்து ஃபின்ச்சஸ் பேர்டில் ரொம்பவே நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குங்கிறனால இது வந்து இப்போ ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். ரெண்டாவது இது இல்லை கமர்ஷியலாக பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரேக்ஸ் போட்டு க்ளீனிங்க்கு இது பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயே வந்து மெஸ்கேஜ்லேயும் நிறைய பண்ணுறாங்க. மெஸ்கேஜில் கூட இந்த மாதிரி ரேக்ஸ் போட்டு நீங்கள் வளர்த்துறேன்னா வளர்த்தலாம். இதில் நிறைய பார்ட்டிஷன் நீங்கள் போட்டு இந்த சைஸில் கூட வந்து இது பண்ணலாம். நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி ஒரு கேஜ் காமிச்சிருப்பேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2x1.5x1.5 இருக்கும். அது ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கனுக்கு வந்து யூஸ் பண்ணுற கேஜ். அது கொடுத்திங்கன்னா ஸ்பேஸ் ரொம்பவே தாராளமாக இருக்கும். அடுத்தது இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் என்னன்னு சொல்லி இது பார்த்திங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் மில்லெட்டு தான் வந்து அதிகமாக இதுக்கு சாப்பிடும். 90% வந்து இதுதான் வந்து உங்களுக்கு லைக் பண்ணி பார்க்கும். கேஜில் வந்து கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். இதுதான் வந்து அது சாப்பிட்டே இருக்கும், அது வேணுங்கிற டைமில் வந்து சாப்பிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட நீங்கள் வந்து கேனரி சீட்ஸு, நிறைய சீட் மிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கடையிலேயே பார்த்திங்கன்னா சீட் மிக்ஸ் விற்கிறாங்க. லவ் பேர்ட்ஸ்க்கு, ஃபின்ச்சஸ்க்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதாவது ஃபின்ச்சஸ் வந்து ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடும். அதில் வந்து தான் வந்து ரொம்பவுமே அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட்றது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டே வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு மல்டிவிட்டமின் டானிக் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். நைட் டைம்ஸில் வந்து வாட்டர் வந்து ப்ரீடிங் டைமில் இருக்கிறப்ப அந்த வாட்டரை ரிமூவ் பண்ணுறது நல்லது. சில டைம் என்னென்னா பயத்தில் வந்து அது உள்ள சிக்ஸ் இருக்கிறத வந்து தள்ளி விட்டுரும். அது வாட்டர் பவுலில் போய் அது விழுந்ததுன்னா அது வெளியே வர தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கிறதுனால நைட் டைம் வந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் வந்து வைங்க. அடுத்தது வந்து ஃபின்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து ரொம்பவுமே வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடல் போன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடவா மீன் நுரை அப்படின்னு சொல்கிறது, கடல் நுரை அப்படிம்பாங்க. நாட்டு மருந்து கடையில் எல்லாமே நிறையவே கிடைக்கும். கடலோர மாவட்டத்தில் இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது ஈஸியாக கிடைக்கும். நம்ம இதில் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கும் நிறைய கிடைக்குது. இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எக் ஃபுட் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதில் பார்த்திங்கன்னா எக் வந்து ஒரு ஒயிட் ஷெல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 75% இருக்க மாதிரியும், அதாவது எக் யாக் வந்து ஒரு 25%
100% இருக்க மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் இந்த முட்டை ஓடு இருக்குல்ல, அது கூட நீங்கள் தாராளமாகவே கொடுக்கலாம். அது வந்து நல்லாவே சாப்பிடும். அந்த வேக வச்சு அந்த முட்டை ஓடு வெளியே இருக்கிறது கூட அதை கூட நீங்கள் தூக்கி வீச வேணாம். அதையும் இதோட க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடாது. அதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டை ஓடை வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுப்பாங்க. அதுவும் கூட எடுத்து சம்டைம்ஸ் வந்து இதோட கலந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். க்ரீன் லீவ்ஸ் கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொரியண்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப கொத்தமல்லின்னு சொல்கிறோம்ல, இது வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நல்லாவே சாப்பிடுது. இது நீங்கள் வந்து சம்மர் டைமில் நிறையா கொடுங்க, வின்டர் டைமில் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. வின்டர் டைமில் கொடுத்தீங்கன்னா செட் ஆகாது. இது இல்லாமல் கீரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரையுமே நல்லா கொடுக்கும். நிறைய நல்லா சாப் பண்ணி வந்து போடுங்க, சூப்பராக சாப்பிடும். கேரட் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப நாய்ஸ் கம்மியாக வந்து இருக்கும், சின்ன செட்டப் இருந்தாவே போதுங்க வருது. இந்த ப்ரீடை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வளர்த்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்லேயே வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.